இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய கடிதம் 9ஆம் அதிகாரம் 35வது வசனம். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? இதுதான் நம்மை பிரிக்க முடியும். ஒவ்வொரு மரணத்தை நாம் எதிர்கொள்கின்ற பொழுது, அதிலும் குறிப்பாக நமது குடும்பத்திலே நம்மோடு வாழ்ந்து தங்களுடைய இன்பங்களையும் துன்பங்களையும் பகிர்ந்து கொண்ட சொந்த உறவுகள் நம்மை விட்டு பிரிகின்ற பொழுது, அந்த சூழல் நமக்கு வேதனையும் வருத்தத்தையும் அழுகையும் துயரத்தையும் துக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாக அமைந்திருக்கிறது. மனித உணர்வு நம்மை இன்னும் ஆழ்கடலுக்கு, துயரத்தினுடைய ஆழ்கடலுக்கு நம்மை அழைத்து செல்லுகிறது. ஆனால் இயேசுவின் உயிர்ப்பின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது, அந்த மரணம் என்பது அந்த நபரை இந்த நிலையற்ற உலகத்திலிருந்து, துன்பமான உலகத்திலிருந்து மகிழ்ச்சிக்குரிய நிலையான உலகத்துக்கு அழைத்து செல்கிறது. எனவே அந்த மரணம் அல்லது சாவு அல்லது இறப்பு என்ற அந்த படிநிலை நமக்கு வருத்தத்தை கொடுப்பதற்கு மேலாக அவை ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அந்த மரணம் நமக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவை துண்டிப்பதில்லை, அல்லது அந்த உறவை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு சூழலாக மரணம் அமையாது. இதைத்தான் பவுலடியார் இப்பொழுது வாசித்த அந்த இறை வார்த்தை, எனக்கும் இறைவனுக்கும் எனக்கும் இயேசுவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த அன்பு என்ற உறவிலிருந்து எவையும் பிரிக்க முடியாது. பட்டினி என்னை பிரிக்க முடியுமா? அல்லது வேதனை என்னை பிரிக்க முடியுமா? அல்லது ஆடையற்ற நிலைக்கு நான் தள்ளப்படுகின்ற பொழுது அந்த இயேசுவினுடைய அவரோடு இருக்கக்கூடிய அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியுமா? அல்லது பிரிவினுடைய உச்சகட்டம் எவை என்று பார்த்தால் சாவு, மரணம். இந்த மரணம் எனக்கும் இயேசுவுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை பிரிக்குமா என்றால் எவையும் பிரிக்காது என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் இறைமகன் இயேசு சொன்ன அழகான ஒரு வார்த்தை, விண்ணேற்றம் அவர் எழுந்து செல்வதற்கு முன்பாக சொன்ன வார்த்தை. மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, இதோ எந்நாளும் நான் உங்களோடு இருக்கின்றேன். அப்ப இறைமகன் இயேசு இந்த வார்த்தையை நமக்காக விட்டு சென்றிருக்கின்றார். இந்த வார்த்தையை நம் ஒவ்வொருவருக்கும் அவர் என்பித்து கொண்டே இருக்கின்றார். இதைத்தான் பவுலடியார் இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னார். இயேசுவின் அன்பிலிருந்து, இயேசுவின் உறவிலிருந்து, இயேசு என்ற அந்த நிலையிலிருந்து என்னை எதுவும் பிரிக்க முடியாது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மரணம் நமது உறவிலிருந்து பிரிக்குமா என்றால் பிரிக்காது. மாறாக அந்த உறவு இன்னும் அந்த உறவை ஆழப்படுத்தக்கூடிய உறவாகத்தான் இந்த மரணம் அல்லது சாவு இருக்கிறது. குறிப்பாக எலிசபெத் கியூபெலர்-ராஸ் என்ற உளவியல் அந்த அறிஞர், ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை எப்படி எதிர்கொள்கின்றார்கள் அல்லது மரணத்தை எப்படி அவர்கள் அணுகுகின்றார்கள் என்று சொல்லி ஆன் டையிங் அண்ட் ரைசிங் அந்த புத்தகத்திலே இவ்வாறு சொல்லுகின்றார். ஒரு மருத்துவர் ஒரு நோயாளி நோயினுடைய உச்சகட்டத்தில் இருக்கின்றார். அவரிடம் மருத்துவர் சொல்லுகின்றார், இன்னும் சில நாட்களிலே நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்றால் அதுக்கு மேலே குணப்படுத்த முடியாது. அந்த நோயாளியிடம் உண்மையை சொல்லியாக வேண்டும். உடனடியாக அந்த நோயாளியுடைய மனநிலை 5 நிலைகளுக்கு செல்லும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். முதல் நிலை என்னவென்று பார்க்கின்ற பொழுது, அவர் ஏற்றுக்கொள்ள மறுப்பார். இல்லை டாக்டர், நீங்கள் இன்னும் செக் பண்ணுங்க டாக்டர். இல்லை டாக்டர், நான் வாழுவேன். தன் சொந்தக்காரன் வந்து என்ன சொல்லுவார்? இல்லை செகண்ட் ஒப்பீனியன் போகலாம். ஒருவேளை ரிசல்ட் மாற்றி கொடுத்திருப்பார். நான் மறிக்க மாட்டேன், இறக்க மாட்டேன், இன்னும் வாழ்வேன். அந்த முதல் மனநிலை, நோயினுடைய உச்சக்கட்டம் வருகின்ற பொழுது மருத்துவர்கள் உண்மையை கூறி ஆக வேண்டும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ சொல்லாதீங்க, அப்படியே விட்டுடுங்க.
ஆனால் உண்மையை கூறுகின்ற பொழுது அந்த நோயாளி அல்லது இறக்கின்ற தருவத்தில் இருக்கக்கூடிய அந்த நோயாளி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் மறுப்பார்கள், எனக்கு மரணம் வராது. அடுத்ததாக இரண்டாவது நிலை பார்க்கின்ற பொழுது கோபப்படுவார்கள். யாரை நோக்கி கோபப்படுவார்கள்? ஒருவேளை மருத்துவரை நோக்கி கோபப்படுவார்கள். டாக்டர், நீங்க சரியில்லை, நீங்க நல்ல டாக்டர் இல்லை. ஏனென்றால் எனது நோயை குணப்படுத்துவதற்கு பதிலாக எனக்கு இறப்பு வரும் என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்றீர்களே, நீ நல்ல டாக்டர் அல்ல. அடுத்த குடும்ப உறுப்பினர் வந்து அங்க போக மாட்டேன், அந்த டாக்டர் வேணாம், வேற டாக்டர். தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அடுத்ததாக யாரை நோக்கி கோபப்படுவார்கள் என்றால் இறைவனை நோக்கி கோபப்படுவார்கள். கடவுளே, நீ சரியில்லை, நான் இவ்வளவு காலம் நல்லவனாக வாழ்ந்து எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நோயை கொடுத்திருக்கின்றீரே என்று சொல்லி இறுதியாக இறைவனை நோக்கி அவர்கள் கோபப்படுவார்கள். அப்ப இறைவனை நோக்கியும் சக மனிதனை நோக்கியும் குடும்ப உறுப்பினரை நோக்கியும் மருத்துவரை நோக்கியும் தம்முடைய கோபத்தை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அடுத்ததாக பார்கைனி, சமரசம் செய்து கொள்ள முயற்சி செய்வார்கள். யாரோடு? இறைவனோடு சமரசம். இறைவா, இன்னும் சில வருஷம் நான் உயிரோடு இருக்கணும், நான் உலகத்திலே வாழ ஆசைப்படுகிறேன், எனக்கு மரணம் சீக்கிரம் வந்து விடக்கூடாது, எப்படியாச்சு நான் ஒரு நல் வாழ்க்கை வாழ வேண்டும். எனவே இன்னும் சில ஆண்டுகள் என் குடும்பத்தோடு இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும், என் பிள்ளைகளோடு வாழ வேண்டும், எனக்கு உயிர் பிச்சை கொடு. அப்ப இறைவனோடு சமரசம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ். நான்காவது நிலை டிப்ரெஷன், மனசோர்வு. எவ்வளவோ கேட்டு பார்த்து விட்டார்கள், ஜபத்தின் வழியாக கேட்டு பார்த்து விட்டார்கள், ஆனால் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்ற உள் உணர்வு அந்த நோயாளிக்கு வருகின்ற பொழுது மனசோர்வினுடைய உச்சத்துக்கு சென்று விடுகின்றார்கள். இந்த மனசோர்வானது இன்னும் அந்த நோயினுடைய அந்த தாக்கம் அதிகரித்து கொண்டே இருக்க செய்கிறது. அந்த மனமானது அமைதியான ஒரு மனநிலையில இருக்காது. எப்பொழுதும் தனது அந்த இறப்பை நோக்கி எப்பொழுது தனக்கு மரணம் வரும் என்று சொல்லி மரணத்தை அவர் நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது மனசோர்வு அதிகமாகி அந்த இறப்பை இன்னும் அருகிலே கொண்டு வந்து சேர்ப்பதாக குறிப்பிடுகின்றார். இறுதியாக ஐந்தாவது நிலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை. அனைத்தும் கேட்டு பார்த்து விட்டோம், இன்று மரணத்தை எதிர்கொள்வதை விட வேறு ஒன்றும் இல்லை. மீண்டும் இறைவனை நோக்கி செல்வார்கள் அல்லது வருவார்கள். இறைவா, இந்நாள் வரை என்னை பாதுகாத்து பராமரித்து இந்த உலகத்தில் வாழ எனக்கு வாய்ப்பை கொடுத்தீர், எனக்கென ஒரு குடும்பத்தை கொடுத்தீர், இந்த சமூகத்திலே நண்பர்களை கொடுத்தீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நோயினுடைய சாவின் அந்த வாசலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய எனக்கு சாந்தமான அமைதியான மரணத்தை கொடும் என்று சொல்லி அந்த கடைசி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே ஒரு சிலர் வருவார்கள். அவருடைய முடிவுரை இவ்வாறாக இருக்கிறது. ஒரு நோயாளி தனது மரணத்தை எதிர்கொள்கின்ற பொழுது அவர் இந்த 5 படிநிலைகளை எதிர்கொள்வார். சில நோயாளிகள் அந்த முதல் நிலையிலே மறுதளிக்கக்கூடிய நிலையிலே இருந்து இருக்கிறார்கள். இரண்டாவது படிநிலை கோபம், அதிலே இருந்து விடுகின்றார்கள். அடுத்ததாக சில பேர், அதிகமான நபர்கள் எந்த நிலையிலே இருக்கிறார் என்றால் அந்த டிப்ரெஷன், மனசோர்வு உச்சகட்டம். அந்த மனசோர்வை அவர்கள் ஆட்டிப்படுத்த அந்த நிலையிலே நிறைய நபர்கள் மரணத்தை எதிர்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் வெகு சிலர் மட்டும்தான் அந்த அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம். நான் இறக்கப் போகிறேன், என் வாழ்க்கை முடிந்து விட்டது, இந்நாள் வரை இறைவன் என்னை பாதுகாத்தார், பராமரித்தார், இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறேன், இறைவனை நோக்கி எனக்கு நல்ல மரணத்தை கொடும் ஆண்டவரே. அமைதியாக துயில் கொள்ளக்கூடியவர்கள் அல்லது எதிர்நோக்கக்கூடியவர்கள் வெகு சிலர் என்று குறிப்பிடுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மரணம் என்பது அவை மண்ணோடு மண்ணாக மக்கி போகக்கூடிய ஒரு நிலை அல்ல, மாறாக நிலை வாழ்வுக்கான, நிலையான வாழ்வுக்கான ஒரு விதையாக இந்த மண்ணிலே விதைக்கப்படுகின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த மரணத்தை நாம் எப்படி அணுக வேண்டும்? மகிழ்ச்சி அணுக வேண்டும். ஏனென்றால் இந்த நிலையற்ற உலகத்திலிருந்து நான் இறைவனை சந்திக்க போகின்றேன். எனக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு, அன்புறவு பிரியாத உறவாக இருக்கிறது.
எனவே இந்த மரணம் என்பது இன்னொரு வாழ்க்கைக்காக, வாழ்வுக்காக என்னை அழைத்து செல்லுகிறது. குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயல் மக்கள் ஏறக்குறைய 430 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைகளாக வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த அடிமைதன வாழ்விலிருந்து அவர்கள் 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் அவர்கள் கடந்து செல்லுகின்ற பொழுது செங்கலை கடந்து செல்லுகின்றார்கள். அந்த செங்கடல் அவளுக்கு ஒரு தடையாக இருந்தது. ஆனால் இறைவன் அந்த செங்கடலை கடக்கக்கூடிய ஒரு உதவி செய்து அதை கடந்த பின் அமைதியான ஒரு வாழ்வை கொடுத்தார். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மரணம் என்பது ஒரு செங்கடலை போல இருக்கிறது. அந்த மரணம் என்ற செங்கடலை கடந்தால் நமக்கு நிலையான விண்ணக வாழ்வு பரிசாக இறைவன் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இறந்தோரை நினைவு கூறக்கூடிய இந்த நாளிலே நம் குடும்பத்தில் மரித்த ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். இறுதியாக ரோம் நகரிலே கப்புச்சின் சபை, அந்த சபைக்கென்று சொந்தமான ஒரு ஆலயம் இருக்குது, மிகப்பெரிய ஆலயம். அந்த ஆலயத்திற்கு கீழே பாதாள அறை ஒன்று இருக்கிறது. அந்த அறையிலே 1500 முதல் 1870 ஆண்டு வரை மரித்த அந்த சபையினுடைய துறவற நபர்களுடைய தலைகளை மட்டும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அந்த பாதாள அறையிலே அடுக்கி வைத்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய 4000 துறவி நிலை உள்ளவருடைய தலைகள். அந்த ஒரு மண்டை ஓட்டின் கீழே கப்புச்சின் சபை அவர்கள் அணியக்கூடிய அந்த ஆடையை அணிவித்து, அந்த ஆடைக்கு கீழே ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. நீ இன்று இருக்கின்ற நிலையில் நான் ஒரு நாள் இருந்தேன். நான் இன்று இருக்கும் நிலையில் நீ ஒரு நாள் இருப்பாய். அந்த மண்டை ஓட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய வாசனம், நீ இன்று உயிரோடு இருக்கின்றார், உடைகளை அணிந்து கொண்டு இருக்கின்றாய், என்னை பார்த்து கொண்டு இருக்கின்றாய், பரவசம் அடைந்து கொண்டு இருக்கிறாய், வியப்புற்றில் இருக்கிறாய். உனது நிலையிலே நான் ஒரு நாள் இருந்தேன், இப்பொழுது நான் வெறும் மண்டை ஓட்டோடு இருக்கின்றேன். இந்த நிலையை ஒரு நாள் நீ அடைவாய். விழித்துக்கொள். இயேசுவில் பிரியமானவர்களே, இறக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் நமக்கு கொடுக்கக்கூடிய உண்மை செய்தி இதுதான். ஒரு நாள் நீ அந்த இடத்திற்கு வந்தாக வேண்டும். எனவே அந்த இடத்திலிருந்து நாம் நிலையான வாழ்வுக்கு செல்ல வேண்டும் என்றால் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய நல் வாழ்க்கைகளை எல்லாம் பயன்படுத்தி செல்வங்களை விண்ணகத்தில் சேர்த்து அந்த நிலையான விண்ணக வீட்டுக்கு செல்ல முயற்சி செய்வோம். ஆமீன்.